ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். அபிச்சித்தியா எனக்கு அறிமுகமான அபி காலப்போக்கில் அவங்க ஒர்க் பண்ணுற அதே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனத்தில் நானும் ஒர்க் பண்ண போய் மெல்ல மெல்ல பழைய பாசத்தோடு பழக ஆரம்பித்து ஒரு கட்டத்துக்கு அந்தாண்ட அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஆஃபீஸ்லேயே சித்தின்னு கூப்பிடும்போது அது வேறு மாதிரியா ஒரு ஃபீலாக இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க என்ன முரளினும் நான் அவங்கள அபினும் கூப்பிட்ற ஒரு கட்டத்துக்கு மாறணும். அப்போ தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற சோகத்தை வெளியில் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு நெருக்கமான தோழியாக, அவங்களுக்கு ஒரு அன்பான நண்பராக நாங்கள் மாறின பிறகு அவங்களுக்குள்ளே இருந்த அந்த சோகத்தோட வெளிப்பாடை என்கிட்ட கொஞ்சம் சுமையை கொஞ்சம் இறக்கி வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது நம்ம போன எபிசோட்லேயே பார்த்துருக்கோம். அவருடைய கணவர் சங்கரன் அவர் பிஸ்னஸ் லாஸுங்கிறதுனால அவர் தன்னுடைய பிஸ்னஸ் லாஸை ஒரு காரணமாக காட்டி அவர் தன்னுடைய போதைக்கு அடிமையாயிட்டார். அதுலேருந்து அவரோட வெளியில் வர அவர் மறுக்கிறாரு. தன்னுடைய அடுத்த கட்ட முயற்சியை அவர் பண்ணுனா அவர் தானாகவே அந்த பிஸ்னஸ்லேருந்து படிப்படியாக மேலே வரலாம். பட்டு அவர் அந்த ட்ராக்கை விட்டுட்டு தன்னுடைய கவலையை மறக்க போகிறோங்கிற ஒரு ட்ராக்கை எடுத்துக்கிட்டு அதுலேயே ரொம்ப தூரம் ஆழமாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத அவங்க புரிய வச்சாங்க. அப்போ அபிகிட்ட நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இவ்வளோ அழகாக இருந்து, இவ்வளோ அறிவாக இருந்து, இவ்வளோ பெரிய ஹையர் போஸ்டிங்கில் இருந்துக்கிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய சோகத்தை புதைச்சிக்கிட்டு உதட்டளவில் சிரிச்சுக்கிட்டு உள்ளத்தளவில் அழுதுகிட்டு இருக்கீங்க. என்னால் உடலாலையும் உழைப்பாலையும் நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி செஞ்சால் உங்களுடைய அந்த மனக்காயத்துக்கு ஒரு ஒரு ஒத்தடமாக இருக்குமோ இல்லை ஆறுதலாக இருக்குமோ அதை என்னால் எந்த அளவுக்கு உச்சபட்சமாக செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறதுனால அவருடைய அந்த ஒரு தண்ணி அடிக்கிற ஒரு விஷயத்துலேருந்து அவர் மேலே கொண்டாடணும்னா முதல்ல அவருடைய ஆக்டிவிட்டீஸு அவரை பற்றியான ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். எடுத்தவங்க போய் அவர்கிட்ட மூவ் பண்ணோம்னா நம்மளை பற்றியான புரிதல், அபியை பற்றியும் என்னை பற்றியுமான புரிதல் வேறு மாதிரியாக போனாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு டைம் கிடைக்கும் போது அபியும் நானும் பேசிக்கிட்டே இருப்போம். இப்படி எங்களுக்குள்ளே ஒரு ஆறுதலை ஒரு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி போய்கிட்டே இருந்தது. இந்த சுச்சுவேஷனில் ஒரு நாள் சண்டே நான் அவங்க வீட்டுக்கு வெல்கம் பண்ணோம். அங்கே போய் அவங்கள மீட் பண்ணி அப்போது அந்த சங்கரன் வந்த பிறகு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே போய் அவங்க வீட்டில் நான் இருந்தால் அந்த நேரத்தில் அவர் வந்தாருன்னா அது வேறு மாதிரியாக போயிடும். ஏன்னா நிதானமாக இருக்கிறவங்களுடைய புரிதல் வேறு மாதிரியாக இருக்கும், நிதானம் இல்லாதவங்களுடைய புரிதல் வேறு மாதிரியாக இருக்கும்னு நான் நிறைய முறை ஃப்ரெண்ட்ஸுங்க மற்றவங்கெல்லாம் சொல்லி நான் புரிஞ்சுருக்கேன். அதனால் அதே மாதிரி சொன்னேன். அதே மாதிரி அபியும் அதை நம்ம இலைமறை காய்மறையாக சொன்னதை அவங்க சரியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவர் வந்த பிறகு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு 1/2 hour கழிச்சு நான் யதார்த்தமாக போய் கதவை தட்டும் போது சங்கரன் வெளில வந்தார். சார், மேடம் இருக்காங்களா, அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். என்ன செய்தி அப்படின்னாரு. ஒரு ரெக்கார்டு ஆஃபீஸோடைய ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் டேலி பண்ணிவிட்டு மறுநாள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார், உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க, நிறைய பெரிய பிஸ்னஸ்மேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு அவர்கிட்ட தானாகவே வாலிட்ட பேச்சை கொடுத்தேன். தன்னை பற்றி தன்னுடைய மனைவி இவ்வளோ தூரம் உயர்வாக பேசியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு க்ரியேட் ஆச்சு. அதனால் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏனோ தெரியல, அந்தளவுக்கு அப்போ போதை இல்லாமல் லேசாக இருந்தார். ஏன்னா டைம் போக தான் அவர் போதையா இல்லை பாதை மாதிரியா அப்படி இருப்பாரோ என்னமோ தெரியல. மேபி கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அம்மா பார்க்க யாரோ வந்திருக்காங்க. பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட என்ன பேப்பர் மட்டும் வாங்கிட்டு போக போகிறேன், அவங்க இப்போ முன்னாடியே எந்த இதுவும் இல்லை, நம்ம பேசிக்கிறத பற்றி தப்பு இல்லை, உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப கைண்டாக அப்ரோச் பண்ணுறீங்க, வந்தவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, உண்மையிலேயே உங்களுடைய அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப உச்சி முகத்தில் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பசங்களாம் இப்போ மேடத்தை கூப்பிட வேண்டியதில்லை, நான் அப்பாக்கிட்ட பேசிட்டு கிளம்பும்போது அவங்கள்ட்ட பேப்பர் மட்டும் வாங்கி கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதை தெரியாத மாதிரி அபி கதவு வீட்டுக்கு பின்னாடி நின்று எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்களுடைய உரையாடலை. அவங்க தன்னுடைய எதை நோக்கி என்னுடைய உரையாடல் போகுதுங்கிறத அவங்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க.
ஏன்னா அழகாக இருக்கவங்களுக்கு சில பேருக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ அழகாக இவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கிற ஒருத்தவங்க அபி, அவங்கள்ட்ட இவ்வளோ அறிவும் இருக்குது, இவ்வளோ சமயோசித்த புத்தியும் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நான் ரொம்ப எனக்கு நானே நான் வந்து பூரிப்படைஞ்சேன். அப்புறம் ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்குது, ஒரு விரக்தியோட உச்சத்தில் இருக்கிறாருங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சரி இருக்கட்டும், அதையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட ஒரு நட்பு பாராட்டிட்டு, சார் நானும் இந்த ஒர்க்லேயே இருந்துட்டு சின்னதாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், உங்களுடைய லாட் ஆஃப் ஐடியாஸ் வந்து எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், நீங்கள் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க, மினிமம் ஒரு 20 இயர்ஸ் எவ்வளோ வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிஸ்னஸில், அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப நாசூக்காக ரொம்ப லாவகமாக அவருடைய நம்பரை நான் வாங்கிட்டேன். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க, எந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள், அந்த டைமில் எனக்கு ஒரு கன்சல்டிங் பண்ணுங்கள், அதுக்கு மேபி ஏதாவது பீஸ் இருந்தால் கூட நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கைட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கம்பெனி வந்து கன்சல்டிங்கே பேமெண்ட் வாங்குறாங்க, ஐயோ நோனும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சங்கரன் என்கிட்ட சொன்னார். முரளி நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக நீங்கள் வெல்கம் பண்ணுங்கள், என்னால் என்ன முடியுமோ அதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். பசங்களை கூப்பிட்டு காஃபி அம்மாட்ட சொல்லி போட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவங்களும் எப்போன்னு எதிர்பார்த்துருந்த மாதிரி உடனே காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பசங்கள்கிட்டே கொடுத்து அனுப்புனாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு வாங்க சார்னு சொன்னாங்க. பரவாயில்ல ஓகே மேடம், நான் சாப்பிட்டு பேசிவிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட பேப்பர் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் உடனே முந்திக்கிட்டு சொன்னேன். சரி ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஓகே மேம் அப்படின்ட்டு அப்புறம் இன்னும் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி சங்கரன்ட்ட பேசினேன். அவர்கிட்ட இன்னும் ஒரு நெருக்கமான ஒரு விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களோ கம்மிங் சண்டே சொல்லுங்கள், நம்ம வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சார் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா வீட்டிலே கூட பார்க்க வேண்டியதில்லை, உங்களுக்கு வெளியில் எங்கே ஒரு ஆப்ஷனில் இருக்கோ அங்கே சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களை மீட் பண்ணுறேன், அடிக்கடி வீட்டுக்கு வந்து பார்க்குறதுல அதிலும் டோன்ட் வரி அப்படின்னு சங்கரன் சொன்னார். இப்படியே எங்களுடைய பேச்சு வளர்ந்துக்கிட்டே இருந்தது. காஃபி சாப்பிட்டுக்கிட்டே கதவு இடுக்கில் ஓரத்தில் இருந்துட்டு அபியை ஒரு புன்னகையோடு பார்த்து ஏதாவது ஒரு நம்ம வந்து அடுத்த கட்ட முயற்சிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்களும் கண்ணை சுவையில் அதுக்கு சரிங்கிற மாதிரி தலையாட்டினாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்துட்டு கடைசியாக ஒரு பேரளவுக்கு ஒரு பேப்பர் வாங்கிக்கிட்டு நான் வீட்டை கடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். வரும்போது நினச்சிட்டே வந்தேன், எப்படிலாம் இவரை சரி பண்ணுறது, எப்படிலாம் அபியோட மனசில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது, அவங்களுடைய உடம்பெல்லாம் மனசெல்லாம் புன்னகையோட ஒரு தவழத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிளானோடு வந்தேன். இதோட தொடர்ச்சி அடுத்த ஒரு எபிசோடில் ரொம்ப அழகாக ரொம்ப ஜம்முன்னு பார்க்க போகிறோம். வணக்கம்.